பொன்னால் செய்யப்பட்ட கற்சிலையா இல்ல பொன்னால் செய்யப்பட்ட பொற்சிலையா? அதேதான். பொற்சிலை. இவல்லவா பெண். வண்ண நிலவே வா. உன் வீட்டுல ஆள் வந்திருக்காக, நீ ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என் வீட்டுல ஆள் வரல, நான் எது வேணாலும் பண்ணலாம். இவளுக்காக ஒரு பாடல். அப்படி சொல்லக்கூடாது, தப்பு இல்லையா? தப்பு. எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், புலவனும் இவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கை இவள் மேல் காதல் கொள்ளும் அவர் நினைவாலே என் காலம் பார்த்ததில்லை ஒருத்தியைத்தான் அழகி என்பே, நல்ல அழகி என்பே. கேட்டதில்லை ஒரு வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பே, ஒரு கவிதை. நிப்பாட்டியா? நான் பார்த்ததிலே ஒருத்தியைத்தான் அழகி என்பே, நல்ல அழகி என்பே. யோ, நீங்க ரெண்டு பேரும் என்ன வச்சு ஏழை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? யாரையா நீங்க ரெண்டு பேரும்? அவர் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு, நீ என்ன வர்ணிப்பு! மோனிகா 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 மோனிகா. யோ, அழகடா அழகடா அழகடா. இவரெல்லாம் கட்டி பிடித்து ஏன் பயப்படுகிறாய்? ஏன் பயப்படுறாய்? ஏன் பயப்படுறா? வா 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 வா, லைட் ஆஃப் பண்ணுனே. வா 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 தம்பி. யாரையா நீ? ஓ, சௌரியத்துக்கு வந்து நீ பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு என்ன பார்த்து வர்ணிச்சுக்கிட்டு இருக்க. ஏ, பைத்து கொண்டவனவன். ஏன் ஒரு இடத்துல நிக்க மாட்டியா? நிக்காது. எனக்கு கோயில்களை மூதவி ஒரு இடத்துல நின்னியா? நிக்காதுமா. ஏன் நிக்காது? முடிஞ்சா நீ நிக்க வச்சு பாரு. முடிச்சா நிக்க வச்சு காட்டிடுமா? நீ நிக்க வச்சிருவ, உங்க பார்த்தாவே தெரியுது. என்ன வாய்ப்பிடா? நிக்காதா? வெயில் நேரமா கசகசன்னு கிடக்குது, ரொம்ப சிரமம் தான். அண்ணே வாலிபத்தினே, இதை ஏத்து சொல்லியா? செப்னு கிடக்கு. அது அங்க ஏத்துல வாலிபம் ஏத்து சொல்லுங்க. ரொம்ப நேரமா இவன் என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்க போறான் இங்க வரான், கண்டுபிடிச்சிட்டே இல்லையா? ஒரு குச்சி முட்டாய் சாப்பிடுறாரு. சப்பி சாப்பிடுறான். அவனுக்கு சப்புற நினைப்பு வந்துருச்சு. யோ, இவ்வளவு என்ன வர்ணிக்கிறிய? நீ என்ன மாமனா மச்சானா மாமனா? நல்லா கேளு, நல்லா கேளு, நல்லா கேளு. கேளு கேளு, உன்னால எவ்வளவு முடியுமா கேளு. உன் பேர் என்ன? எதுக்கு அவன் என் பேரை ஒன்றிட்டு சொல்லணும்? ஒரு பேச்சுக்கு சொல்லு. என் பேர் காட்ராணி. காட்ராணி. என் பேர் என்ன தெரியுமா? என்ன? காட்ராஜா. காட்டுராணி. அது என்ன ஒரே மாதிரி வருது? அதான் காட்டுராணி. காட்ராஜா. காட்டுராணி. காட்ராஜா. நீலந்து நான் உனக்கு ஒரு பேர் வைக்கட்டுமா? நல்லா இருக்கு. என்ன பேரு? உனக்கு பேரு காமினி. சரிங்க. எனக்கு பேரு தொரை. என்னங்க பெத்தவங்க வச்ச பேரை மாத்திட்டு நீங்க பேர் காமினிங்கறீங்க? வச்சுக்கு நல்லா இருக்கும்டா. என் பேரு தொரையா? நான் கூப்பிடவா? காமினி. கூப்பிடவா? கூப்பிடு. தொரை. காமினி. தொரை. காமினி. தொரை. காமினி. எடுத்தே காமிக்க சொல்ற. நீ அப்புறம் தொரைனா புட்டு புட்டு. அப்ப முடியாது. நான் நீ புறதுக்கு ஆளு வச்சுக்க. ஆமா, அப்ப நான் என்ன? ஆம்பளை மரியாதை கொடுத்து பேசு. மொத பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து. ஆண் இல்லை, பெண் இல்லை. பெண் இல்லாம ஆண் இல்லை. சிவன் இல்லை, சக்தி இல்லை. சக்தி இல்லாம சிவன் இல்லை. சக்தி இல்லைன்னா பணியன் இல்லை. ஜாலியா பேசு. நீ பாடி இல்லாம சட்டி இல்லை. பாடி இல்லாம சட்டி இல்லையா? நீ இந்த இடத்துக்கு வந்துட்டியா? யாரு பெத்த முள்ளையா பாவம் வேற என்ன பண்றது? இடத்துக்கு வந்து பாப்பதிக்கிற ஊருக்கு போட நடுக்கண்ட நமக்கு தான். அந்த ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது ஆண்கள் தான். ஏய், அப்படி எல்லாம் கிடையாது. ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது பெண்கள் நாங்க தான். என்னைக்குமே ஆம்பளை தான் மேல. என்னைக்குமே பொம்பளை தான் மேல. என்னைக்குமே நான் தான் மேல. என்னைக்குமே நான் தான் மேல. என் வீட்டுல நான் தான் மேல. என் வீட்டுல நான் தான் மேல. ஏயா, என் வீட்டுல இல்ல, எல்லார் வீட்லயும். ஏய், இருப்பா இருப்பா. உன் வீட்டுல நான் தான் மேல. எல்லார் வீட்லயுமே பெண்கள் மேல தான். ஆமா ஆமா ஆமா. 2025ல இப்பெல்லாம் நீங்க மேலதான் இருக்கீங்க, நாங்க கீழே தான் இருக்கோம். தெரிஞ்சுக்கிட்டா சரிதான். சரி விடு. ஆம்பளைக்கு தான் பெருசு, பொம்பளைக்கு தான் பெருசு. எனக்கு தான்மா பெருசு. எனக்கு தாங்க பெருசு. எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. நிப்பாடியா? என்னங்க அப்பட கேளுங்க. என்னப்பா? நாங்க ஒரு 4 பேர் இங்க எதுக்கு இருக்கறோம்? அதான் தெரியலையே. எனக்கு தான் பெருசு, உனக்கு தான் பெருசு, நீ ஏன் சண்டை போடுற? நேரா இங்க வா. காமி யாருக்கு அகலம் பெருசு இருக்கு நாங்க ஒரு பாட்டு சொல்றோம். அப்பா யாருக்கு பெருசுன்னு சொல்லுப்பா. அண்ணே மாணிக்கண்ணே, மாணிக்கண்ணே உங்க மணிவண்ணே, உங்க வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்காங்களா? வந்திருக்கா? அப்போ உங்ககிட்ட பேசல, விடு, நாளைக்கு பேசிக்கோ. இல்லண்ணே வேணாம்ண்ணே, பேசிவிட்டு அப்புறம் காலையில சோறு போடல அது போடல நீ எனக்கு போன் பண்ணி இது எதுக்கு உம்பு? ஏங்க எனக்கு பெண்கள்
அப்படியா? இந்த பாருங்க இப்போ, ஏம்மா? நண்பர் ஏம்மா? ஐயா சூர்யா ஐயா நண்பர் உட்கார்ந்திருந்தாரு. அவங்க வீட்ல கேட்டு பாருங்க எங்க உட்கார்ந்திருக்காங்கன்னு தெரியல. அங்கதான் மேல. அவங்க கீழன்னு வச்சுங்க. மேல இருக்கறதுல உலக்கடி. இப்ப நான் வந்துட்டு ஒண்ணு கேக்குறேன். ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். என்ன? ஆம்பளை மேல ஆம்பளை கீழங்கிறதெல்லாம் விட்டுதல்ல. சரி. நீங்க மேல மேலங்கிறீங்களே, உங்களை இன்னைக்கு மேல உயர்த்தி வச்சிருக்கிறதே நாங்க தான். யார் சொன்னது? அப்படிலாம் கிடையாது. இங்க வா. 4 பேர் கை தட்டிட்டா நீ பேசுறதா பேச்சு நாயிடாது. 4 பேர் இருமா உங்கள ஆம்பளை மேல் மீசை மீள அப்படியே நான் இப்படி முறுக்கி விட்டுட்டு வெயில நடக்க வைக்காத நாங்க பெண்கள் தான். இவங்க 4 பேருக்குன்னு நான் பேசல. நான் பேசுறது என்ன பத்த ஆத்தா எல்லாருக்குமே தெரியும். சரி. நான் உண்மையிலே பப்புன்லயே அசிங்கம் பேசாத ஆளு யாருன்னா நான் மட்டும்தான். நானும் அப்படிதாங்க. நான் மட்டும்தான் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் இருக்காங்க. என்னைய பொறுத்தவரை நான் பேச மாட்டேன். அசிங்கமும் சரி ஆபாசமும் சரி. ஏன் தெரியுமா? நாடகம் பார்க்குற அத்தனையுமே என் குடும்பம். அண்ணன் தம்பி அக்கா மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்கச்சி ஆத்தா பெரியம்மா சித்தி பெரியம்மா அக்கா பிள்ளைங்க அக்கா பசங்க இப்படி உட்காந்துருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நான் அசிங்கம் பேசினானாலோ ஆபாசம் பேசினானாலோ அது என் குடும்பத்துக்கும் அசிங்கம் தான். சரி. அதனாலதான் நான் எப்பயுமே தெளிவா பேசுவேன். இப்பயும் சொல்றேன், நாங்க இல்லாம நீங்க கிடையாதுன்னு ஏன் தெரியுமா சொல்றேன்? வேணாலும் இப்ப இவங்க 4 பேர் கை தட்டினாங்க நீ சொல்றீல்ல, சரி. வேணாலும் இந்த இடத்துல இங்க உட்கார்ந்துருக்கவங்கள நீயும் கைத்தட்ட சொல்லு. உனக்கு எனக்கு நானும் கைத்தட்ட சொல்றேன். சரி. யாருக்கு ஓட்டு அதிகம் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். இங்க ஏன் இனம் அதிகமா இருக்காங்க அதை பாத்துக்கிட்டியா? என்னுடைய இனம் அதிகமா உட்கார்ந்திருக்காங்க. சரி நீ கைத்தட்ட சொல்லு. உங்களுடைய இனம் கம்மியா உட்கார்ந்திருக்காங்க. அதையும் பாத்துக்கிட்டு போட்டி போடுங்க. அப்படிலாம் கிடையாது. நீ கைத்தட்ட சொல்லு. சரி சொல்லு. அப்ப கைத்தட்டல் அதிகமா இருந்தா அந்த இடத்துல நான் தான் மேல. ஒத்துக்கிறீங்களா? கைத்தட்டல் அதிகமா இல்லன்னா நீங்க கீழ. சரி ஒத்துக்க. ஒத்துக்கணும். ஒத்துக்க. சரி. என்னுடைய தாய்மார்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கீங்க, சகோதர சகோதரி எல்லாம் உட்கார்ந்திருக்கீங்க. இவர் சொல்லிட்டாரு, நீங்க கைத்தட்டல் அதிகமா விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் மேல ஆயிருவேன். பெண்கள் தான் மேல என்னைக்குமே. பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் இல்லையா? எங்க ஜோரா கைத்தட்டுங்க பார்க்கலாம். வெற்றி வெற்றி வெற்றி. பார்த்தல்ல எப்படி எப்படி? ஆமாம். சும்மாவா? அத்தனை பேர் இந்த இடத்துல அப்புறம் நோட்டீஸ்ல உன் பேர் போட்டதுக்கு வேஸ்டா போயிடும். சரி. சத்தம் பத்தலையா? கேட்கலையாண்ணே? அண்ணே இதில் கொஞ்சம் வால்யூம் வச்சு கொஞ்சம் வச்சு. இப்போ ஆத்தா உங்கள் வீட்டு பிள்ளைய நான் பேசினேன்ல, ஏதாவது நீங்கள் வீட்டுக்கு எந்திரிச்சு போடுற மாதிரி பேசினானா? எல்லாரும் உட்கார்ற மாதிரி தான் நான் பேசினேன். அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்கு, எனக்காக ஜோராக ஒரு முறை கை தட்டுங்க பார்ப்போம். அங்கே வரையும் தட்டுறாங்க பாரு. இல்ல அங்க கை தட்டினவங்க அந்த பசங்க சின்ன பசங்க உட்கார்ந்து இடையில. சரி இப்ப பாரு, இப்ப நான் உன்னிட்ட கேக்குறேன். சரி. ஆம்பளை மேலன்னு நீ பேசுறீல்ல? ஆமா. என்னைக்கு ஆம்பளை தான் மேலங்கிறது இப்ப நான் நிரூபிக்கிறேன். சரி. சரிங்க. இப்ப நான் கேக்குறேன், நீங்க குடும்ப தலைவில மேல இருக்கீங்க. ஆமா. நான் ஒத்துக்கிறேன். சரி. குடும்ப தலைவில மேல இருந்து 1000 ரூபாய் பணமும் வேற வாங்குறீங்க. ஆமா. அதையும் நான் ஒத்துக்கிறேன். சரி. நீ மாசம் 1000 ரூபாய் பணம் வாங்குறதுக்கு யாரு காரணம்? யாரு காரணம்? பெண்கள்ங்கிற பட்டத்துக்கு தான் கொடுக்குறாங்க. பெண்கள்ங்கிற பட்டத்துக்கு அடையாமா நீ வேற. உனக்கு விவரம் பத்தல. என்ன விவரம்? 1000 ரூபாய் வாங்குறதுக்கு ஆம்பளை நாங்க தான். அது முக்கியமா குடிகாரராக நாங்க தான் காரணம். அது எப்படிங்க? நாங்க குடிக்கிறதுனால தான் உங்களுக்கு 1000 ரூபாய் அங்க காசு. அது எப்படி? நீங்க குடிக்கிறதுல எங்களுக்கு 1000 ரூபாய் படம் ஏறுது. எங்களுக்கு கோட்டர்ல 20 ரூபாய் ஏத்தி வச்சு தான் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. இப்ப தட்டலாங்க பாத்தியா? ஒரு வேளை. ஆனா நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. என்ன தப்பு? குடிச்சிட்டு வர ஆம்பளைகளை மரியாதை இல்லாம நீங்க பேசுறீங்க. ஆமா, குடிச்சிட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுற, அப்புறம் மரியாதை இல்லாம தான் பேசுவோம். அப்படி பேச மரியாதையிலே பேசுவோம், உலக்கலாலே அடிப்போம். அப்பெல்லாம் பேச கூடாது. முதல்ல ஒரு விஷயமா. என்ன விஷயம்? ஒரு குழந்தைய திருவிழா கழிச்சிட்டு போகும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும்னா ஐஸ்கிரீம் கேட்கும். சரி. ஐஸ்கிரீம் கேக்குறப்ப என்ன பண்ணும்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, அது கம்முன்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ்கிரீம் கேட்குமா? கேட்காது. அது மாதிரிதான் குடிக்கிறவங்களை நீங்க என்ன பண்ணணும்னா, புருஷன் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்தா புருஷன் குடிச்சிட்டு வரும்போது என்ன பண்ணணும்? வாங்க மாமா சரக்கு சாப்பிட்டு இருக்கீங்களா, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சரி தட்டு நிறைய சோறை போட்டு முன்னாடி வைக்கணும். ஏன்? ஏன்னா குடிச்சு குடிச்சு எங்களுக்கு குடல் வெந்து போய் கிடக்கும். அந்த நேரத்துல சரியான அளவுக்கு நாங்க சாப்பிடணும். அது சரி. சாப்பாடை தட்டுல போட்டு முன்னாடி வச்ச உடனே சரி நாங்க என்ன பண்ணுவோம்? அந்த சோத்துல கோலம் போட்டுக்கிட்டே உட்கார்ந்துருப்போம்.
ஏன் ஏன் எங்களுக்கு கட்டிங் அதிகமாயிடும். ஓஹோ அந்த நேரத்துல நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சாப்பாடு தட்டை எடுத்து மாமா சாப்பிடுங்க மாமான்னு ஊட்டி விடணும். ஓஹோ எடுத்து ஊட்டி விடணும். ரெண்டாவது நாள் குடிக்க போறப்ப என்ன தெரியுமா பண்ணணும்? என்னையா? வெளியில போய் குடிக்காதீங்க, பாக்குறவங்க நம்மள தப்பா பேசுறாங்க, சரக்க வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு வீட்டுல உட்கார வச்சு சரக்க பாட்டில் அப்படியே அந்த டம்ளர்ல ஊத்திட்டு ஆம்லேட் ஆப்பாயில போட்டு வந்து கொடுத்துட்டு, என்னது ஆப்பாயில்? ஆப்பாயில ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து எங்க முகத்தை நீ பார்க்கணும். கன்றாவி கேளு. அந்த நேரத்துல அப்படி தண்ணி அடி கிளாஸ்ல ஊத்திட்டு ஒரு நிமிஷம் பிரியா, அந்த முகத்தை அந்த நேரத்துல பாக்குறது மாதிரியா இருக்கு. எங்க பெண்களை கேளுங்க, பார்க்க கொடூரமா இருக்கியா? நீ நினைக்கிறது தப்பு. சரக்க நாங்க கிளாஸ்ல ஊத்துன உடனே இந்த சரக்கையும் மனைவியான ஓ முகத்தையும் பார்ப்போம். அப்படியே பார்க்கும்போது சரி எங்களுக்கு ஒண்ணு தோணும் பாரு. என்ன தோணும்? பொண்டாட்டிக்கு இந்த சரக்கே தேவலாம்னு குடிச்சிட்டு படுத்துரும். அட பாவி மனுஷா. அதுல இன்னொன்னு இருக்கு. என்ன? நீ சரக்கு அடிக்கிறப்ப இப்ப சொல்றனே, முதல்ல குடிக்கிற எங்களை நீங்க குடிகாரன்னு ஆமா, குடிக்கிறவனுக்கு எங்க மரியாதை இருக்கு? அப்படி சொல்ல, அப்புறம் குடிகாரன்னு தான் சொல்ல முடியும். சொல்ல கூடாது. அது எப்படி சொல்ல கூடாது? எங்களுக்குன்னு அழகா நாகரிகமா ஒரு பெயர் இருக்கு. என்ன பேர் இருக்கு? மது பிரியர்கள். நன்றி நன்றி நன்றி. ஓஹோ, மது பிரியர்கள். அப்படி சொன்னீங்கன்னா எங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? ஆகா, நம்ம பொண்டாட்டியே நம்மள மது பிரியர்கள்னு சொல்றாளே. ஆனா அந்த சரக்கு அடிக்கிறப்ப எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குமா? என்ன விஷயம்? குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணு. அது எப்படி குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணாக முடியும்? குழந்தைகள் மனசுல கெட்ட எண்ணம் இருக்குமா? இருக்காது. குடிகாரன் எங்க மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இருக்காது. ஓஹோ, எப்படி? யாரையும் கெடுக்கிற எண்ணமும் எங்க கிட்ட இருக்காது. சரி, இப்பயும் சொல்றேன். பிறந்த குழந்தை எப்படி கிடக்கும்? அம்மன குண்டியா கிடக்கும். மொட்டை குண்டியா கிடக்கும். மொட்டை குண்டியா கிடக்கும். அது மாதிரிதான் குடிகாரன் நாங்களும் கொஞ்சம் அதிகமா பெருசுனா மொட்டை குண்டியா தான் கிடப்போம். யோ, அப்ப நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பிறந்த குழந்தை அம்மன குண்டியா கிடக்கும் போது தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் குஞ்சினி மணி, என் குஞ்சாமணி, என் குஞ்சினி குட்டின்னு கொஞ்சம் இல்ல. ஆமா, குழந்தை எப்படி கொஞ்சமா? அது மாதிரி நாங்க அம்மன குண்டியா கிடக்கும் போது இல்ல இல்ல அப்படிலாம் கொஞ்சிட கூடாது. சரி, எங்களை குடிக்காதீங்கங்கிறீல்ல, நான் கேக்குறேன், குடிக்காதன்னு சொல்ற நீங்க ஒரு இடத்துல மட்டும் மாமா கட்டிங் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றீங்களே, எந்த இடத்துல சொல்றான்? மது சூதுங்கிற போது ஆம்பளைகளுக்கு. சரி, அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய போதை. லோன் வாங்குறதுக்கு சார் வந்துருவாரா? அந்த சாருக்கு மரியாதை பார்க்கணுமா? சார் ஆதார் கார்டு பாருங்க சார், சார் பேன் கார்டை பாருங்க சார், சார் ரேஷன் கார்டை பாருங்க சார், சார் 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 100 சார். இதுல ஒரு சார் கிட்ட வேற சொல்லிடுறது, சார் டான்னு 7 மணி ஆயிடுச்சுன்னா பணத்தை கட்டிடுவோம் சார். இந்த ஒரு வார்த்தை போதும் அந்த ஆளுக்கு பணத்தை ஏற்றி விடுறதுக்கு. முடிச்சிருச்சா கிளம்பிடுவாரா? அப்பதான் வீட்டுக்கார்ட்ட வந்து நாமினி கையெழுத்துக்கு அனுமதி கேட்கறது. மாமா அவர் என்ன லோனு வாங்க போறேன், லோன் வேணாம் பேசாம ஒரே ஒரு கையெழுத்து தான், எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு நாமினி கையெழுத்து ஒன்று போட்டு விடும். நாமினி கையெழுத்துலாம் போட முடியாது, பேசாம கட்டிங் வாங்கி தரேன் வாங்க, பணம் ஏறினா உங்களுக்கு தானே, அப்புறம் வேற யாரு? இந்த ஒரு வார்த்தை போதும்யா. எங்கள் அக்கா விழுந்து சிரிக்குது, வீட்டில் நடக்கும் போல இருக்கு. இந்த ஒரு வார்த்தையில் அவரும் மயங்கி ஆபீஸ்க்கு வந்துடுறது. சரி, ஆபீஸ்க்கு வந்து உட்கார்ந்தோடனே எங்களை நீங்க அங்கேயாவது மதிக்கிறீங்களா? பெரிய கலெக்டர் வேலை பார்க்குற மாதிரி இந்த ஃபைல் அப்படி சொல்லிக்கிட்டு அப்படி எடுத்துக்கிட்டு இங்கிட்டு நாள் ஓட்டம். இந்த செராக்ஸ் எடுக்க போறோம். ஆமாமா, இந்த ஃபைல்ல நீங்க என்ன வச்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். 4 ஆதார் கார்டு ஜெராக்ஸ், 5 பேன் கார்டு ஜெராக்ஸ், 6 ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஆமா, வாங்கிட்டு கையெழுத்து வாங்கி முடிச்சோம்னா பணம் ஏறிடும். எவ்வளவு தெரியுமா ஏறும்? 48,550 ரூபாய் ஏத்தி விட்டுருவாங்க. சரி, காசை வாங்கணும்னு ஆம்பளை ஆளுங்க எங்கள்கிட்ட கண்ணில் காட்டுவீங்க, நேரா எடுத்துட்டு நகை கடைக்கு போயிடுறேன். உங்களுக்கு ஒரு கட்டிங் பேசணும்ல, அதுக்கு காசு கொடுத்துறோம்ல, அப்புறம் எங்களுக்கு கட்டிங்கோட வாழ்க்கையை முடிச்சு விட்டு போயிடுறது. ஆனா சரி, நீங்க காசை வாங்கின நீங்க உருப்படியா செலவு பண்ணுமா இல்லையா? நகை கடைக்கு போய் என்ன தெரியுமா பண்றது? என்ன பண்றோம்? இதுல 1 கிராம் தோடு, இதுல 1 கிராம் தோடு. எதுக்கு? இந்த 1 கிராம் தோடு அடகு வச்சு மாசம் பணத்தை கட்டிடுறது. சரி, இந்த 1 கிராம் அடகு வச்சு அடுத்த மாசம் பணத்தை கட்டிடுறது. ஆமா, 3வது மாசம் தான் தலையில துண்டை போட்டு உட்கார்ந்துருக்காரு. 3வது மாசம் நீங்களே சம்பாதிச்சு கொடுக்குறியா? நாங்க எங்கங்க ரெடி கொடுக்குறோமோ? ஐயோ, அப்படியே நீங்க திருடிட்டு கொடுத்தாலும் நாங்க பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கும் அந்த வேலைக்கும் இந்த வேலைக்கும் போயிட்டு வந்து அந்த காசு தான் உங்ககிட்ட கொடுப்போம், கொண்டு போய் லோனை கட்டுறது. ஆம்பளை பூரா அப்படியே ஒரே கிளியா கிழிச்சிடுறியா? ஆனா அந்த நேரத்துல அந்த சார் வருவார் பாரு, வீட்டுல குடும்ப சண்டை ஓடிக்கிட்டு இருக்கப்ப அவரு வந்து மேடம் லோன், அப்பதான் அவருக்கு மரியாதை வாக்கணும். இரு உட்காரு ஓரமா, ஏக்கா முடியக்கா, என்னடி நான் வந்துட்டாங்க சாண்டை குடிக்க தூண்டிய குடிக்க, அவன் வீட்டுல இளவு விழுக. அவரு அப்படி இல்லைங்க,
அவர் லோனுக்காரர் வரும்போது நாங்க வீட்டுல இருப்போம். இப்ப நான் கேக்குறேன், இன்னைக்கும் சரி கணவன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற பெண்கள் யாராவது, இப்ப நீ உன் வீட்டுக்கார கால்ல விழுந்து ஆசீர்வாதம் சொல்லிட்டீங்க போங்க. புருஷன் எந்த காலத்துல இருக்கீங்க? அப்புறம் புருஷன் அப்படியே 5 மணிக்கு எழுந்திருச்சு, 5 மணில 3 மணிக்கு எழுந்திருச்சாங்க. நீங்களா? ஆமா 3 மணிக்கு எழுந்திருச்சு. அந்த நேரம் அருமையான நேரம். ஆமா 3 மணிக்கு எழுந்திருச்சு. புருஷன் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க இத தொட்டு கும்பிடுறது நல்லா இருக்கும்டா. எதை? அது தொட்டு கும்பிடுறப்ப ஐயா காலங்க, அத காலை தொட்டு கும்பிட்டு அவங்க கட்டின தாலிய இதுல எடுத்து ஒத்திக்கிட்டு கண்ணுல எடுத்து ஒத்திக்கிட்டு அத்தா வாய்ப்பு இல்லையா? இல்ல இல்ல அவங்க நாங்க சொல்றோம் இல்ல இல்ல எவ்வளவு பிராடு பேச முடியுமோ பேசட்டுங்க கேப்ப அப்படின்னா அப்படி கண்ணுல எடுத்து ஒத்திக்கிட்டு அவர் 5 மணி அப்படி படுத்துக்கிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 5 மணியா நான் அத்தா எந்திரிச்சு இந்த டீயை குடிச்சிட்டு படுத்து 5 மணிக்கு உங்க அத்தா நான் போய் எழுப்புவேன். ஆமா எந்திரிங்க அந்த ஆளுக்கு எந்திரிக்காது. என்னத கேக்குறேன்? எந்திரிக்காது எப்படி மஜர்ல எந்திரிக்க அந்த ஆளு போய் எல்லாம் வேலை அலுப்புல அவர் எந்திரிப்பாரியா? சரி கால்ல விழுந்து எழுந்திருச்சு இந்த டீயை குடிச்சிட்டு படுத்துக்கறங்க அத்தா அப்படின்னு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். ஆமா யார் நீ? ஆமாங்க 5 மணிக்கு. இன்னும் பெண்களே ஆத்தா தயவு செய்து நம்ம மணப்பட்டியில் அமர்ந்து நாடகம் பார்த்து கொண்டிருக்க அன்பு சொந்தங்கள், என்னை பத்த கல்யாணம் ஆனவங்கலாம் இருக்கீங்கல்ல, ஒரு ஆளு மட்டும் கை தூக்குங்க. உங்க வீட்டுக்காரர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இரு நீ கை தட்டல வேணா கையை தட்ட சொல்லி கேட்கலாம். இதுல இவங்களா ஆர்வமா தூக்கணும். நான் என் வீட்டுக்காரர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எங்க ஒரு ஆளு தூக்குங்க பாப்போம். மணப்பட்டிக்கு வந்த அவமானத்தை பாத்தீங்க. விழுந்து சிரிக்குது தவிர தூக்க மாட்டேங்குது. அதே என் ஆண் வர்க்கத்தை கேட்கிறேன், அண்ணே உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு உங்க மனைவிக்கு உங்க மனசார வருஷத்துல ஒரு நாளாவது ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுப்பேன்னு சொல்லி கை தூக்குங்கனே பாப்போம். அங்க வாரு தலைவா சூப்பர், 2 கையை தூக்குறா, 2 முன்னாடி போல இருக்கு. சூப்பர் தலைவா யாட்டின கை இறக்கிட்டாப்லப்பா. அண்ணா இங்கிட்டு யாருமே தூக்கலையா? தூக்கிறீங்கண்ணே, கையை தூக்கிருக்க. கல்யாணம் மண்ணல போல இருக்கு யாரும். நீ 2 கை அக்கா அவங்க எல்லாம் இந்த பூ வாங்கி கொடுக்கறன்னு கை தூக்கிட்டாங்கல்ல, நீங்க நம்ம புருஷன கால்ல எல்லாம் விழுகிறது இல்லையா? ஐயா சோ இல்லன்னாலும் பொய்னான்னு சொல்லி தூக்குங்க. அப்படி எல்லாம் தூக்க முடியாது. அங்க பாரியா தூக்குறாங்க, அங்க பாரியா. நீ கெஞ்சனால அந்த ஆயாவே பாரு அப்படி எல்லாம் கடை. நன்றி ஐயா, நீ ஒரு ஆளே காட்டி கொடுத்துட்ட. அந்த ஆயாவுக்கு மருமக மேல கோவம். ஆயா காலத்துல இருந்து அதுவே விழுகல, அப்புறம் மருமகளை எப்படி விழுகுச்சு? ஏம்மா இப்பயும் சொல்றேன், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது நம்ம நாட்டுல தான். அதனாலதான் தாய்நாடு தாய்மொழி மேல எல்லாம் குறை சொல்லக்கூடாது. வீட்டுக்காரரு கஷ்டப்படுறாரு, அவர் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கை நீட்டி காசு வாங்கிடக்கூடாதுன்னு தான் அவங்க அந்த கஷ்டத்துல கொஞ்சம் பங்கெடுத்துக்கணும் தான் லோனுங்கிற ஒரு விஷயத்த போய் அணுகுறாங்க. ஆத்தாரெல்லாம் லோனு வாங்குங்க. உங்களையெல்லாம் கையெடுத்து கும்பிட்றேன். உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு லோன் வாங்குங்க. ஏன்னா இன்னைக்கு லோன்னால தான் தற்கொலைகளே அதிகமாகிட்டு இருக்கு. கட்ட முடியாமல் தயவு செய்து லோன் வாங்கி லோ என்று வாழ்க்கையை இழப்பதை விட இருக்கிறதை சேமித்து அனைவரும் சந்தோஷமாக வாழ பழகி கொள்ளுங்கள். ஆமாம், அது ரொம்ப முக்கியம். 2வது விஷயம், என்னை பற்றி ஆண்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம், பிள்ளைகள்லாம் தோல் ஒசரம் வளர்ந்ததுக்கப்புறம் தயவுசெய்து குடிக்கிறத நிப்பாட்டிடுங்க. முக்கியமாக பெண் குழந்தைகளை பெற்ற அப்பா குடிங்க. வெளியில் போய் குடித்து பிள்ளைகளுக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்காம வீட்டில் வச்சு குடிங்க. மஞ்சக்காமலைங்கிற ஒரு நோய் நம்ம உடம்புக்குள்ளே வர வரையும் நீங்கள் குடிங்க. அந்த நோய் வந்துருச்சுன்னா தயவு செய்து குடிக்கிறதை விட்டுருங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா என் கண்ணறிக்க 2 பேர் இறந்துருக்காங்க அந்த மஞ்சள் காமலை வந்ததுக்கப்புறம். தயவு செய்து முக்கியமாக சூர்யாவும் சேர்த்து தான் சொல்கிறேன். உனக்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்கப்பா. இல்லையா குடிக்க வேணான்னு சொல்கிறேன். மொத்தத்தில் குடிக்கிறத நிப்பாட்டுங்கலாம் சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்குங்க. ஏன்னா அப்படிதான் கொடுப்பாளா? ஏன்னா ஒரு உண்மை சம்பவம், ஒரு நல்லா படிக்கிற பையன் ஒயின் ஷாப் பாரில் வேலை பார்க்குறான். அந்த நேரத்தில் ஆமாம் ஒருத்தர் போய் சரக்கு சாப்பிட போயிருக்காரு. அவர் கேட்குறாரு அந்த பையனை, ஏண்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா, இப்படி படிக்கிற வயசில் ஒயின் ஷாப்பில் வந்து வேலை பார்க்குறிய அப்படின்னு. அப்போ அந்த பையன் கேட்டான் அந்த ஆளை பார்த்து, உன்னை மாதிரி ஒரு குடிக்கிற அப்பன் எனக்கு இருந்ததுனால தான் நான் இன்னைக்கு ஒயின் ஷாப்பில் வந்து வேலை பார்க்குறேன்னா. தகப்பன் சரியாக இருந்தால் வளரும் குழந்தைகள் அனைத்தும் சரியாக இந்த உலகத்தில் வளரும். திருடனாக மாட்டான்,
எந்த ஒரு பொறுக்கித்தனம் பண்ண மாட்டான், சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வான். எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்கள் நம்ம நாட்டில் பிறந்திருக்காங்க. அவங்கள போல அறிஞர்களுக்கெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குறதே நம்ம தந்தை போல அப்பாக்கள் தான். தயவுசெய்து குடிக்கிறத கொஞ்சமாக நிப்பாட்டிங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கங்க. டான்ஸ். ஆமா. என்ன வரும்? வியாபாரத்துக்கு எடுத்து. சீ, சொல்லுமா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சொல்லுமா? சொல்லுங்க. இழந்த பழம், இழந்த பழம், இழந்த பழம். ஒரு சக்கச வந்த பழம். எல்லாரும் வாங்க பழம். இது ஏழைக்குன்னு பிறந்த பழம். எத்தனையோ பேருக்கிட்ட எடுத்த பழம் பாத்தியா? எடுத்து பார்த்த பழம் இல்லை. ஆஹா, ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர என் வீட்டுக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி. நான் நிக்கட்டுமா போகட்டுமா? நானும் நிக்கட்டுமா போகட்டுமா? முறைச்சு நிக்கிற சின்ன குட்டி, முறைச்சு நிக்கிற நம்ம குட்டி, சின்ன குட்டி சவத்த குட்டி, இட்லி குட்டி குட்டி குட்டி. இன்னைக்கு வந்த இந்த குட்டி நல்ல குட்டி, எங்களுக்கு ஏத்த அழகு குட்டி. மன்னார்குடியில் இருந்து வந்த இந்த அழகு கௌரவி குட்டி. சரி. இவ்வளவு அறிவு வருகிற. அந்த வாடி மதுரை சுண்ணாம்பு தாடி. முதல் சாட்டு, ரெண்டாவது அவர் ஸ்டைல்ல போவோம். வந்தாலும் வாட்டி மதுரை சுண்ணாம்பு தாடி. என்னையா அடிக்கிற? யாரியா? அடிச்சு அடிச்சு சப்படி ஆக்கிப்படியா? மேலேயே பஸ்ஸில் வரும்போது மச்சான்கிட்ட சொன்னது என்னன்னா, தயவு செய்து இந்த மேடையில் மட்டும் என்கிட்ட வாயை கொடுத்துறாத மச்சான். ஏன்னா நிறைய பேசுவாப்ல. இன்னைக்கு பேசுறதுக்கு பேசாம இருக்கிறது என்ன பூல மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. இன்னைக்கு பேசாம இருக்கிறது என்ன காரணம்? என்ன காரணம்? காலையில சோறு கிடைக்காது. மச்சான் எல்லாம் சொந்தம் இருக்கணும் மச்சான். விடக்கூடாது, விடக்கூடாதுல. ஒரு வார்த்தை உன் சௌரியம் சொன்னோம்னா அந்த நாடகம் வேற மாதிரி கொண்டு போவேன். அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். வாயை பத்திக்கிட்டு இருந்தா நாடகம் ஆபாயிதே போகும். பார்த்தாலும் பார்த்திருக்கேன், நானும் பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பல பேர்த்த பார்த்திருக்கேன், நான் அப்பையில இருந்து பல பேர்த்த பார்த்திருக்கேன். இன்னைக்கு வந்த ஒன்ன போல, இன்னைக்கு வந்த ஒன்ன போல இதுவரைக்கும் பார்த்ததில்லை, இதுவரைக்கும் பார்த்ததில்லை. நிப்பாட்டியா? இதுக்குதான் நான் இடிப்பேன். அப்புறம் என்னை சொன்னா நீ நான் பாத்துருவீங்க. ஆர்டர் தைரியா பேசுங்க. நீ பிறந்தது பார்த்தது இல்லையா? பார்க்கல மச்சான். ஏமா நீ கல்யாணம் பண்ணது பார்த்தது இல்லையா? நான் சொன்னா அப்படின்னு அவர் சொல்லி திரியிறாரு. பஞ்சு வீட்டுல சோறு ஊத்திரு, நீ மட்டும் காத்து அங்கிட்டு வச்சுக்க. மச்சான் என்னமா என்ன ஏக்கிற தெரியும் வீட்டை பத்தி. என்னம்மா என்ன ஏக்கிற? எப்படி இருந்துச்சு? ஏதோ இந்த இடத்துல நீ நானும் ஒதுக்கிட்டேன். ஏன் இதுக்கெல்லாம் சங்கடப்படப்படாது. முந்தான ஒரு புள்ள மனுச்சு இருந்து கடிச்சு பிடிச்சு ஊரு விட்டு ஊரு வந்து காதல் பண்ணாதீங்க.
ஆட்டமெல்லாம் ஆடிரும். இதாலலாம் ஆட முடியாத ஆட்டமா நம்ம ஆடணும். ஆடுங்க. அப்ப தனித்தனியா ஆடினா தான் நல்லா இருக்கும். தனித்தனியா தெரியும்ல. சரி ஆடுங்க. கடலுக்குள்ள வரத்தில இன்னைக்கு காடப்புறா ரெண்டு நிக்க. கடலுக்குள்ள வரத்தில காடப்புறா ரெண்டு நிக்க. அந்த காடப்புறா கரஞ்சோடனே அந்த காடப்புறா கலங்கு முன்னே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு. அந்த கடலுக்குள்ள வரத்தில காடப்புறா ரெண்டு நிக்க. காடப்புறா ரெண்டு நிக்க கலங்குதம்மா. அந்த காடப்புறா ரெண்டு நிக்க கலங்குதம்மா. போட்டு உக்காந்து யோசிப்பாங்களா, யோசிச்சுக்கிட்டு உக்காந்துப்பாங்களா. இன்னைக்கு உட்கார்ந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து யோசிப்பாங்களா. கூப்பிட்டா போட்டு வருவாளா, ஆத்தா குழி போட்டு அடி வருவாளா. கூப்பிட்டா ஓடி வருவாளா, ஓடி ஓட்டு அடி வருவாளா. அடி ஆத்தி ஆத்தி அதே மாதிரி இங்க வரணும். கூப்பிட்டா ஓடி வருவாளா போடு. அந்த வெட்டு வரலையே இங்க இல்ல ஒரு நளினம் தான். சரி என்னாச்சு? பக்கத்துல மாத்தணும், பார்வதிய பார்க்கணும். பார்வதிய பார்க்கணும், பக்கத்துல மாத்தணும், பார்வதிய பார்க்கணும். அடி எங்குள்ள அடி எங்குள்ள உனக்கு சம்மதமா? அடி எண்டு உள்ள உனக்கு சம்மதமா? என்ன உங்களுக்கு என்ன அப்பாச்சு? என்ன என்ன அவரே தூக்குறாரு, நான் இந்த மாதிரி தூக்க முடியுமா? எப்பா இங்க தள்ளு. சரி எப்பா பப்புனு என்னப்பா அந்த பிள்ளை சங்கடப்படுது இல்ல. இப்படி ஆம்பளை பிள்ளை ஒரு கொலா மாட்டிட்டு வந்த இப்படி மேல தூக்கிட்ட. நீங்க கேட்க கூடாது, நான் கேட்கிறேன். கேளு. ஏய், சோத்தை தானே தின்ன, நல்லா என் வீட்டுல எவ்வளவு காய்கறி போட்டு வாய்வு இல்லாத பொருளா அப்படி கேளுங்க. 5 வகையான கூட்டு, 5 வகையான கூட்டு போட்டு சாம்பார், ரசம், மோர், வாயில வேற தயிர். மைக்கு மேல ஏத்து. நான் பேசுவியா? சொல்லு. ஏயா நீ ஆம்பளை, எனக்காக பேசுங்க. இந்த பேசுறியா? எனக்காக. பொம்பளைக்கு ஏன் கோவம் வரணும்? பேசாம இரு. இந்த ஊர் ஏப்பா நீங்களே பேண்ட் ஷர்ட்டை போட்டிருப்பிய, காலை தூக்கியோ அப்பயா யாரும் பார்க்க முடியாது. போய் பொட்டை பிள்ளைய காலை தூக்க சொல்லிக்காப்பிலையா? நீங்கள் கேளுங்கய்யா, ஊரில் தூக்க சொல்லாமையா? நீங்களாம் பொம்பளை பிள்ளைய பிறக்கல என்ன எல்லாமே போதையில் அடைஞ்ச மாதிரி இருக்காங்க. இந்தம்மா சரி 2 பேரும் போயிட்டான். சூர்யா போயிட்டான். இல்ல சூர்யா, இதுல இருந்து நீ சொல்ல வர கருத்து என்ன? பொம்பளை பிள்ளை நம்மளோட அக்கா தஞ்சி பிறந்த பிள்ளை தான். சரி, காலை தூக்கக்கூடாது. சரி, இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் அமைதியா இருங்க. ஆமா நீங்கள் வாமா. எனக்காக பேசுறீங்க பாத்தீங்களா? நீங்க பேசுறத பார்த்தா அவங்களும் தூக்காதம்மான்னு சொல்லிட்டாங்க. தூக்கம் வராது, இனிமே தூக்கமே வராது பாவம். ஏன்னா அக்கா தங்கச்சி பிறந்தது இல்லை. எனக்கு ஒரு மனசாட்சி. ஆமாங்க, அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருந்த வருஷம் தூக்காதம்மாங்கிறாங்க. அவர் ஒரு காலம் தூக்குனாரு. ஆமா, இந்த வெள்ளாச்சாமி காளிமுத்திர அடிச்சு கிடக்குறாங்க இதுக்காண்டி பாத்தியா?
வேணாம் இனிமே சண்டை செட்டு போட்டுக்கிறாத. சரி அண்ணனுக்காண்டி என் முண்டாட்டியை விட்டுரு, அவ வீட்டில் அடிச்சுக்கிருவா, அது தேவையில்ல. சரி எனக்காண்டி 2 காலையும் தூக்குடா, சூப்பரா இருக்கும். ஏடா நல்லா பாருங்க ஆயா. தங்கச்சி நாடகம் பார்க்க வந்திருந்தேன்னா தயவு செஞ்சு இந்த ஆளுக்கு காலையில டமக்கரான வாங்கி கொடுத்துரு. 2 காலையும் தூக்கணுமா? ஏமா இப்ப அவன் சொல்றது என்ன தப்புங்கிற நீ? இல்லம்மா, அவரனால தேவலாம் ஒரு காலம் தூக்க சொல்லி ஒரு காலம் தூக்குமானாரு. எனக்காக நல்லபடியா பேசிங்க நினைச்சுக்கிட்டு தான் 2 காலம் தூக்கிட்டு நான் பாவட மேல ஏறிக்கிட்டு போனோம். கௌதமி அவன் இங்க கிடக்குறான், நான் அண்ணன் இருக்கேன், இங்க வா. சும்மா தூக்குடா. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பேண்ட் போட்டிருக்கோம், அந்த பிள்ளை பாவடை கட்டியிருக்கு. அதை நம்ம நினச்சி பார்க்கணும். அது ரொம்ப சங்கட்டமான விஷயம். நம்ம லபக்குன்னு காலை தூக்கலாம். நானும் கூட பிறந்தது தங்கச்சி, நானும் அப்பெல்லாம் பேச மாட்டேன். நம்ம நீ என்ன பண்ணுறேன்னா, இந்த பாவடை தானே உனக்கு பிரச்சனை, அதை அவுத்து போட்டுட்டு இந்த துண்டை கட்டிட்டு தூக்கு. என்னடா டீசெண்டாக சொன்னாவே புரியாது. நீங்களா மனுஷனா? நீங்களா அதுக்கு அவங்களும் பரவாயில்ல, அம்மா நீ போதும், நீ தூக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன 2 காலம் தூக்க சொல்றாரு, நீ துணி அவுத்து போட்டு தூக்க சொல்ற? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? தூக்கிற முடியுமா? நீ அவுத்தெல்லாம் போட வேணாம், நீ வாய மூடுப்பா. நீ ஆடு, நீ ஆடுன்னு வச்சுக்க. பொம்பளை பிள்ளை டான்ஸ் ஆட தெரியலன்றவாங்க, போட்டுக்க வேணாலும் அதுக்காக தூக்க சொல்றேன். சரிப்பா தூக்கிறப்பா. அதுக்கு தான் மண்ணு வீசு வாசனை மக்களோட யோசனையா. நல்லா ஜோர கைத்தறி ஓடுதானே பத்தியா? மானதுக்கு பொம்பளை புள்ள தூக்கிருச்சுன்னா ஆத்தாலாம் கை தட்டுது பத்தியா? விடக்கூடாது. நம்ம போட்டியில ஜெயிச்சிருச்சுப்பா. சும்மாவா இருங்க, இனிமே தானே ஆரம்பிக்க போறேன். பாப்போம், 3 நாள் முடிஞ்சா நீ பாரு. என் ஆத்தா காளி ஆத்தால வேண்டிட்டேன். இப்ப சுடப்பிரியா அதான் வேண்டிட்டோம்ல, இப்ப வேண்டேன். என் அப்பன் கருப்பனை இறங்குவான் பாரு. இப்ப பாரு பப்புனு, நான் டான்ஸ் பக்கம் ஏன்னு கேளு. அந்த பொண்ணு வந்து ஆடாம தோத்துறக்கூடாது, அதுகிட்ட நீ தோத்துறப்படாது. இன்னைக்கு பப்புனா டான்ஸ் பாப்போம். ஆதிகருடவனே ஆதிகருடவனே நீலமேகவண்ணா, உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 ஊதினார் செங்குளவே. இந்த உலகளந்த மாயவனே 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 கச்சவர்ஞ்சி கட்டி கச்சவர்ஞ்சி கட்டி எங்க இருப்பா ஓ கருங்கச்சே குஞ்சமித்தா வெள்ள குதிரை ஏறி கருப்பா ஓ வீச்சருவா கையில் கொண்டு காலில் சலங்கை கட்டி உன் கண்ணு 2 உருட்டிக்கிட்டு வராரு என் கருப்பே வராரு.
ஏங்க நீங்க மனுஷன் தானே? எங்க நல்ல பப்புனா கூட்டிட்டு போனா எந்த பசங்க பாரு ஏமா சர்க்கஸ் இப்ப போட்டுக்கிட்டு என்ன ஒரு சில பேர் அவர் குறைங்கிற அடுத்து என்ன கயிறுல நடக்க விட்டுருவாரோன்னு பயமா இருக்குப்பா. அப்படி இல்ல ஒண்ணு இல்ல ஆ. காலத்தானே மேலத்துக்குறாரு. ஆமா. நீ என்ன பண்ற பாவாடி வரைஞ்சி அம்மா சுகவனை கட்டு அப்படியே கில்லி பண்ணி பார்ப்பான். ஏன்னா உன்ட்ட போட்டி போட்டிருக்கேன் இன்னைக்கு என் டான்ஸுக்கு நீ ஜெயிச்சிரியான்னு. சரிப்பா. ஆமா கருப்பன் கிளம்பிட்டாப்ல. ஏங்க நீங்க ஆனதை விட கருப்பா நல்லாவே ஆடுனாரு. வேலை முடிஞ்சிருச்சு. அதான் ரியலா பாருங்க. பார்த்தா காதல் வந்துருச்சு. என்ன காதல் வந்துருச்சா? ஆயிருச்சுல. ஏங்க இன்ன வரைக்கும் எவ்வளவு பேச்சு பேசுனீங்க, எப்படி போட்டி போட்டு ஆடுனீங்க, அது விட்டு இப்ப காதல் வந்துருச்சுங்கறீங்க திடீர்னு. ஏன் வந்துருச்சு தெரியுமா? ஏன் வந்துருச்சு? ஏன்னா நேரம் ஆயிருச்சு. ஓஹோ. இந்த நேரத்துல காதல் பண்ணலைன்னு வச்சுக்க, அடுத்த யமகண்டம் உள்ள பூந்துரும். அப்படிங்களா? அதனால ஏங்க நல்ல நேரத்திலே காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னா. எனக்கும் காதல் முன்னாடியே வந்துருச்சுங்க, ஆனா சொல்ல கஷ்டமா இருந்துச்சா? உங்களுக்கு ஆயிருச்சா? யோ ஆசைப்படுறங்கற ஆயிடுச்சாங்கறியா? இல்ல உங்களுக்கு ஆயிருச்சா? இல்லங்க எனக்கும் ஆகல. உங்களுக்கும் ஆகல. சூர்யா இதுக்கும் ஆகல, எனக்கும் ஆகல, உனக்கு ஆகலன்னா போய் தூங்கு. உங்களுக்கு ஆகலன்னா குழந்தைகளை தூக்கி போட்டு நச்சு விடுங்க. கோழி முதிச்சு குஞ்சு செத்துருச்சுன்னா போச்சு. சரி அதனால வேணாம். காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியும்? எப்படிப்பட்ட காதல்? உங்க காதல் இது வைத்திருக்கும் காதல் சொல்லுங்க. பழைய காதலாக சொல்கிறேன். ஆமாங்க, நடுத்தரமான காதலா பண்ணுங்க. யாரோட நான் காதல் பண்ண போறேன்? நம்பிராஜன் கூட காணோம். கருப்பா ரசிகரியா? நீ என்ன பதட்டப்படுத்தாம இருந்தா சரி. ரசிகரியா? குயில் கத்தும் தோப்புக்குள்ளே குறுகுறுன்னு பார்க்கையில மனசுக்குள்ள முடிச ஒண்ணு மடமடன்னு சரியிறையா. வெயில் வரும் நேரத்தில மொட்டை மாடி வடகம் போல நீயும் இல்லா நேரத்தில நினப்பு மட்டும் காயிறையா. கண்ணால வள விரிச்சி தன்னால புலம்ப வச்ச பொண்ணோட மனசுக்குள்ள கொள்ளாத காதல வச்ச மாமா மோனா கூட மாமான காத்திருப்பேன். தனனா பாடி தவணிய போட்டிருப்பேன், பூத்திருப்பேன். அத்தமாக ஒண்ணு நினைச்சேன், அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன். அத்தனையும் மறந்து விட்டே அடியே உன்னை பார்த்ததுமே அடி அஞ்சுகமே உன்னை கொஞ்சமே ஆமில்ல இது சொல்ல ஒரு வார்த்தை ஒன்றும் வாழவில்லை. அத்தமாக ஒண்ணு நினைச்சேன், அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன். அத்தனையும் மறந்து விட்டேன், அடியே உன்னை பார்த்ததுமே. உரியாட்டம் அழகீலா தொங்குறனே தாலி ஒண்ணு வாங்கி வச்சு தை மாசம் தேடுறனே. கைத்து கட்டி காத்திருக்க காவலுக்கு நாய் இருக்கு. நீயும் நானும் சேர்ந்திருக்க எந்த ராவு தவம் இருக்கு. அன்னாடம் காட்சிய போல் உடனப்ப செலவழிச்சேன். மழையில நான் நினைஞ்சு பூமிக்கு கூட முடிச்சேன். எல்லாமே துணியாட்டம் இல்லதான் என் மனசு படியே புரிஞ்சி என்னைய நீ உடுத்து நாள் குறிச்சி. ஒண்ணு நினைச்சேன் மனசு வச்சேன். உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மலர்ந்துருச்சே மச்சானே. ஆசை வச்சேனே நான் மெல்ல மெல்ல சொல்ல சொல்ல வார்த்தை ஒண்ணு வரவில்லை. ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன். அத்தனையும் மறந்து விட்டே அடியே உன்னை பார்த்ததுமே. பாருங்க வரீங்களா? வாங்க 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 வாங்க. நீ சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. நீ சொல்லியா? நடித்து கொண்டிருக்கும் நடிகர்களுக்கும் இசையமைத்துக் கொண்டிருக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் நமது கிராமத்தார்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் இங்கு கூடியிருக்கும் ரசிக பெருமக்கள் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து மலர் மாட்டை அணிவிக்க இருக்கிறார்கள். உங்கள் முன் ஆறுமணி தேசித்துக் கொண்டிருக்கும் அருமையப்பா எங்களது MC விஸ்வநாதன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெரும்படுத்தப்படுகிறார்கள். அடுத்தபடியாக மிருதம் தேசித்துக் கொண்டிருக்கும் அருமை மாமா எங்களது புதுக்கோட்டை TM பாரதி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்துவார்கள். எல்லாம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம்.
அடுத்தபடியாக அருமை தம்பி ஆல்ரவுண்ட் மாஸ்டர் கஜினி 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 முகமது, எங்களது கஜினி கஜினி அன்பு தம்பி அவர்களுக்கு மலர் மாலை பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தாள மாஸ்டர் அருமையினார் சருகுவளைப்பட்டியை சேர்ந்த நமது மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. டான்சர் அடுத்தபடியாக பப்புனா எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை தம்பி அவர்கள் போடுங்க. அடுத்தபடியாக டான்சர் மன்னாருடைய சிறந்த அருமை சகோதரி கௌதமி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்க இருக்கிறார்கள். அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய ரசிக பெருமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்று கிடந்த வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை எங்களது கலைக்குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். நம்மெல்லாம் காதல் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு மாலையை போட்டு கிளம்பிட்டாங்க. மாலை கல்யாணத்துக்காக மாலை போட்டுருக்காங்க. ஆனா எனக்கு உங்களை பிடிக்கலையே. ஏன் பிடிக்கலையா? இல்லைங்க ஏமா, நான் வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டேன் கூட்டத்துல. என்னைய உனக்கு பிடிக்காததுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நான் வேற ஒருத்தரை விரும்புறேன். ஓ, அவர்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல. உங்ககிட்ட என்னங்க இருக்கு? காசு இருக்கா, பணம் இருக்கா, சொத்து இருக்கா, என்ன இருக்கு? அழக வச்சு அழகு சோறு போடுமா? உங்ககிட்ட செவத்த தோல் இருந்தா போதுமா? என்ன இருக்கு உங்ககிட்ட? பணம். பணத்தை வச்சுதாங்க எல்லாமே. உங்ககிட்ட இல்ல, அதனால உங்களை எனக்கு பிடிக்கல. வசதியா உள்ள ஒருத்தர் பார்த்துட்டேன், அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்களை எனக்கு பிடிக்கல. பாய், டாடா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. காதலா பண்ற காதலு. நான் அப்பவே நினைச்சேன், கேட்டாலே ஒரு வார்த்தை. ஆல்ரவுண்டில் சூர்யா உட்காரதுக்கு பதில் கஜினி உட்காரும் போதே நீ வேற ஆளை பிக்கப் பண்ணிடுவேன்னு. சரி கஜினி, ஒரு விதத்தில் நீ வந்து எனக்கு நல்லதுதான். ஏன் தெரியுமா? இவளையெல்லாம் கல்யாணம் பண்ணனா கடைசியில் காசு இல்லைன்னா இடையிலே கழட்டி விட்டுட்டு போயிடுவா. இவ இப்போ நம்மளை விட்டுட்டு போனது எவ்வளோ சந்தோஷம். அப்போ நம்மக்கிட்ட காதல் இருக்கணும்னா பணம் இருக்கணும், சொந்த பந்தம் இருக்கணும்னா நமக்கு பணம் வேணும். இந்த பணம் 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 இருந்துச்சுன்னா தான் அன்னைக்கு சொந்தம் பந்தம் மாமா மச்சான் அக்கா தம்பி அண்ணன் எல்லாரும். காசுங்கிறது ஒன்று இல்லை, எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் அன்னைக்கே பாடி வச்சிருக்காங்க பணத்திற்காக பாடல். பணம் வந்தியிலே பூரம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணப்பந்தியிலே குணக்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் வந்தியிலே குணம் குப்பையிலே மனிதர் கூட்டம் நாலு தப்பாதே. ஒன்னும் தெரியாத நாலு பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாலு தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகில் எந்த நாளும் மனிதராக மதிக்க மாட்டாரே. பண்டியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, மனிதனில்லே. ஆலை ஆலை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைத்தான். ஆலை ஆலை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழும் கூட்டம் இகழும் உண்மைதான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பண்டியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, மனிதனில்லே. பணம் வந்தியிலே